Happy morning, students. In today's class we are going to see the continuation of the second lesson, A Nice Cup of Tea, and it is written by George Orwell. So in first class I have taught you something, that is 4 points we have seen so far. அதாவது வந்து ஜார்ஜ் ஆர்வெல் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு நல்ல கப் ஆஃப் டீ வந்து குடிக்கிறதுக்கு ஒரு 11 அவுட்ஸ்டாண்டிங் பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அதில் வந்து நம்ம 4 வந்து பார்த்தோம். 4 இது வந்து லாஸ்ட் கிளாஸில் நான் நடத்தினேன். ஸோ அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, சைனா டீயில் வந்து அவ்வளோ ஒரு வேர்ச்சஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, குட்னஸ் இல்லை, பட் அது வந்து எக்கனாமிக்கல்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி டீயை வந்து மில்க் இல்லாமல் அப்படியே குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அதில் வந்து ஒரு ஸ்டிமுலேஷன் வந்து இருக்காது, மில்க் இல்லாமல் குடிக்கக்கூடிய அந்த பிளாக் டீயில் வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் செகண்டாக வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் போடுற டீ வந்து அவ்வளோ வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்மி டீலாம் பார்த்தா பெரிய பாத்திரத்தில் நிறைய பேருக்கு போடுறதுனால ஒரு பெரிய வெசில் வச்சு போடுவாங்க. அதில் வந்து ஒரு க்ரீஸி டேஸ்ட் தான் இருக்கும், அந்த ஸ்மெல் தான் வரும், ஒயிட் வாஷ் ஸ்மெல், க்ரீஸி ஸ்மெல் தான் வந்து வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுமாதிரி டீன்றது ஒரு அளவில் தான் வந்து போடணும். இஃப் இட் இஸ் ஸ்மால் இன் குவான்டிட்டி தென் த டேஸ்ட் வில் பி குட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் தேர்ட் பாயிண்ட் வந்து எப்பயுமே டீ போடுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த பாட்டில் வந்து டீ போட போகிறோமோ அதை வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும்னு. தென் ஃபோர்த் பார்த்தா வந்து டீ வந்து அந்த ப்ரிம் வரைக்கும் நம்ம வந்து போட போகிறோம் ஒரு டீயை அப்படின்னா அதில் வந்து 6 ஹீப்டு டீஸ்பூன்ஸ், அதாவது ஃபுல் டீஸ்பூன்ஸ் ஃபுல்லாக ஹீப்டு மீன்ஸ் நல்லா குவிச்சு வச்சு அந்த டீ தூளை வந்து போட்டால் தான் கரெக்டான ஒரு ரேஷனிங்கில் கரெக்டான ஒரு டேஸ்ட்டில் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ் தான் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லியிருந்தேன். Fifthly, the tea should be put straight into the pot, no strainers, muslin bags or other devices to imprison the tea. In some countries, teapots are fitted with little dangling baskets under the spout to catch the stray leaves, which are supposed to be harmful. ஸோ ஃபிஃப்த்தாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டீயை வந்து எப்பயுமே ஸ்ட்ரைட்டாக அந்த டீ பாட்குள்ளே தான் வந்து ஊற்றணும். அண்ட் ஸ்ட்ரெயினர்ஸ் ஆர் மஸ்லின் பேக்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அந்த டீ தூளை வந்து வடிகட்டுறதுக்கு, டீ லீவ்ஸை வடிகட்டுறதுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரெயினர்ஸ் மீன்ஸ் வடிகட்டின்னு சொல்கிறோம். மஸ்லின் பேக்ஸ்னால் இப்போ அந்த டீ கடையிலலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, ஒரு ஒயிட் கலரில் ஒரு, அதுவும் வந்து ஸ்ட்ரெயினர் தான், பட் ஒயிட் கலரில் துணி மாதிரி இருக்கும், அதை தான் வந்து மஸ்லின் பேக்னு சொல்கிறோம். In some countries, tea pots are fitted with little dangling baskets under the spout to catch the stray leaves, which are supposed to be harmful. சில கண்ட்ரீஸில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு சின்ன கூடை மாதிரி வந்து வச்சுருப்பாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து வடிகட்டுறதுக்கு, மீதி இருக்கக்கூடிய அந்த லீவ்ஸை வந்து வடிகட்டுறதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பேஸ்கெட் மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது, அது ரொம்ப ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஒன் கேன் swallow டீ லீவ்ஸ் இன் கன்சிடரபிள் குவான்டிட்டிஸ் விதவுட் இல் எஃபெக்டாக. ஸோ நம்ம தான் இங்கே வந்து டீ தூள் வந்து யூஸ் பண்ணுறோம், அங்கே ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தா டீ லீவ்ஸ் தான் வந்து போடுவாங்க, அது வந்து வெரி ஒரிஜினலாக ரொம்ப வந்து ஒரு ஒரிஜினலான டேஸ்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதை மீன் பண்ணி தான் அந்த பாயிண்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த டீ லீவ்ஸ் வந்து 1-2 டீயில் இருக்குதுனாலும் அதை நம்ம முழுங்குறதுனால வந்து ஒன்றும் தப்பு கிடையாது, ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் டீ லீவ்ஸ் வந்து சாப்பிடலாம், அது வந்து தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இஃப் த டீ இஸ் நாட் லூஸ் இன் த பாட் இட் நெவர் இன்ஃப்யூசஸ் ப்ராப்பர்லி. ஸோ இந்த டீ லீவ்ஸ் வந்து உள்ளே வந்து ஃபுல்லாக இல்லை, அந்த டீ லீவ்ஸ் இருக்கணும் முழுசாகவே, அது இல்லை அப்படின்னா அந்த டீயினுடைய தன்மை வந்து ஃபுல்லாக அதில் வந்து இறங்காது. இன்ஃப்யூஸ் மீன்ஸ் அதில் வந்து இறங்குறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து இறங்காது அப்படின்றாங்க. தட் இஸ் த 5th பாயிண்ட். Sixthly, one should take the teapot to the kettle and not the other way about. ஸோ 6th வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டீ பாட்டில் வந்து வைக்கணும், அந்த டீ வந்து டீ பாட்டில் வச்சு குடிக்கிறது தான் நல்லது, கெட்டிலை விட டீ பாட்டில் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கெட்டில்னால் வந்து நீ பார்த்துருப்ப, டீ வந்து ஊற்றி குடிப்பாங்க இல்லையா, பிக்சர்ஸ் அட்டாச் பண்ணுறேன் பார்த்துக்கோ, ஒரு ஜக் மாதிரி இருக்கும், ஸோ அதை தான் வந்து கெட்டில்னு சொல்கிறோம். அதை விட டீ பாட்டில் குடிக்கிறது, டீ பாட்டில் டீ வச்சு குடிக்கிறது நல்லதுன்றாங்க. The water should be actually boiling at the moment of impact, which means that one should keep it on the flame while one pours up. அதே மாதிரி தண்ணியை வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சு அதுக்கு பிறகு வந்து குடிக்கணும், டீ ஆட் பண்ணி, டீ லீவ்ஸோ டீ பவுடரோ ஆட் பண்ணி குடிக்கணும். Some people add that one should only use water that has been freshly brought to the boil, but I have never noticed that it makes any difference. சில பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அதாவது வந்து இந்த தண்ணியை வந்து அப்பப்போ நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் டீ யூஸ் பண்ணுறது தான் பெட்டர்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் நான் அப்படியெல்லாம் வந்து ஒரு பெரிய கருத்து எனக்கு அதில் வந்து கிடையாது.
Seventhly, after making the tea, one should stir it or better give the pot a good shake, afterwards allowing the leaves to settle. செவன்த் பாயிண்ட் என்னென்னா, அந்த டீ வந்து ஒன்ஸ் ப்ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து நல்லா கலக்கி விடணும். அப்படி இல்லைன்னா அந்த டீ பாட்டை வந்து ஷேக் பண்ணணும், குலுக்கி விடணும். அப்போ தான் வந்து அந்த லீவ்ஸ் எல்லாம் அடியில் செட்டில் ஆகிட்டு அதனுடைய அந்த அரோமா டேஸ்ட் ஃபுல்லாகவே வெளியில் வந்து வரும், அந்த வாட்டருக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் வந்து செவன்த் பாயிண்ட். Eighthly, one should drink out of a good breakfast cup, that is a cylindrical type of cup, not the flat shallow type. The breakfast cup holds more, and with other kind one's tea is always half cold before one has well started on it. அதே மாதிரி 8th பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கப்பில், அதாவது ஒரு பெரிய கப்பில் வந்து அந்த டீயை வந்து குடிக்கணும். ஸோ அதுதான் வந்து நல்லது. அண்ட் சிலிண்ட்ரிக்கல் டைப் ஆஃப் கப்பில் வந்து குடிக்கக்கூடாது அப்படின்றாங்க. அதாவது வந்துட்டு சிலிண்ட்ரிக்கல் டைப் ஆஃப் கப்பில் தான் குடிக்கணும். அண்ட் ஃப்ளாட்டில் வந்து குடிக்கக்கூடாது. ஃப்ளாட் கப்லேயோ ஷாலோ டைப் கப்பில் வந்து குடிக்கக்கூடாது. அதாவது ஷாலோ மீன்ஸ் ஆழம் இல்லாமல் இருக்கிறது, அந்த மாதிரி கப்பில் வந்து குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் கப்பில் வந்து நிறைய டீ கொள்ளும். ஸோ அதில் வந்து குடிக்கணும். அண்ட் அது வந்து எதனால அப்படின்னா, அது நிறைய டீ கொள்றதுனால நம்ம குடிச்சிட்டே இருக்கும்போது அடி டீக்கு நம்ம வரும்போது அது குடிக்கிற சூட்டுக்கு ஓரளவுக்கு வந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி டீ கப்பில் தான் வந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் 8th பாயிண்ட். Ninthly, one should pour the cream of the milk before using it for tea. Milk that is too creamy always gives tea a sickly taste. அதே மாதிரி வந்து க்ரீம்லெஸ் மில்க் யூஸ் பண்ணணும் டீக்கு, அது வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எப்பயுமே வந்து நம்ம டீ குடிக்க போகிறோம் அப்படின்னா அதில் வந்து க்ரீமை வந்து எடுத்துகிட்டு, அந்த மில்கில் இருக்கக்கூடிய க்ரீமை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து டீக்கு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லைனா அதில் வந்து ஒரு சிக்லி டேஸ்ட்னா என்ன, ஒரு மாதிரி நல்லா இருக்காத மாதிரியான ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ க்ரீம்லெஸ் மில்க் தான் வந்து. 10thly, one should pour tea into the cup first. ஸோ 10th வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, டீயை வந்து கப்பில் ஃபஸ்ட்டு ஊற்றணும். This is one of the most controversial points of all. Indeed, in every family in Britain, there are probably 2 schools of thought on the subject. ஸோ இது ரெண்டுமே வந்து கான்ட்ரவர்ஷியல் பாயிண்ட்ஸ், இது நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னா ஒரு ஆப்போசிட் கருத்து வந்து இருக்கும். ஏன்னா பிரிட்டனில் இருக்கக்கூடிய நிறைய ஃபேமிலிக்கு வந்து 2 விதமான தாட்ஸ் வந்து இருக்குது இந்த டீ பொறுத்த வரைக்கும். The milk first school can bring forward some fairly strong arguments, but I maintain that my own argument is unanswerable. That is that by putting the tea in first and stirring as one pours, one can exactly regulate the amount of milk, whereas one is liable to put in too much milk if one does it the other way round. ஸோ என்ன வந்து இருக்குது அப்படின்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 2 விதமான தாட் வந்து என்னென்னா, ஒரு சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மில்கை வந்து ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன செய்வாங்கன்னா, டீ டிகாஷனை ஊற்றி அதுக்கப்புறம் ஸ்டிர் பண்ணி குடிப்பாங்க. ஆனால் சில பேர் என்ன செய்வாங்க, இன்னொரு விதமான தாட், அந்த 2 தாட்டில் ஃபஸ்ட்டு தாட் வந்து மில்கை ஃபஸ்ட்டு ஊற்றுறது, இன்னொரு தாட் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு டிகாஷனை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து மில்க் ஊற்றணும்னு சொல்கிறாரு. அண்ட் இவர் ஆத்தரை பொறுத்த வரைக்கும் ஜார்ஜ் ஆர்வெல் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து செகண்ட் ஒன்னை தான் அக்செப்ட் பண்ணுவேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து டீ டிகாஷன் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மில்க் ஊற்றினா தான் எது வந்து சரியான அமௌண்ட்டுன்னு தெரியும். எவ்வளோ டிகாஷன் ஊற்றிருக்கோம் அதுக்கு உண்டான மில்க் ஊற்ற முடியும் நம்மளால் கரெக்டாக. ஸோ மில்கை முதல்ல நம்ம நிறையா ஊற்றிட்டோம் அப்படின்னா அதுக்கு உண்டான டிகாஷன் ஊற்றுறது வந்து ஒரு கரெக்டான மெத்தட் வந்து கிடையாது. ஸோ அது மாதிரி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு எப்போவுமே டிகாஷன் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மில்க் நம்ம ஊற்றி கலக்கும்போது தெரிஞ்சிடும் எவ்வளோ ஸ்ட்ராங் வந்து போதும் பத்தாதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் செய்யணும் அப்படிங்கிறாரு. ஸோ அதான் வந்து 10th பாயிண்ட். லாஸ்ட்லி, tea, unless one is drinking it in the Russian style, should be drunk without sugar. ஸோ ரஷ்யன் ஸ்டைலில் வந்து குடிக்கலை யாரும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து விதவுட் சுகர் தான் வந்து குடிக்கணும். எப்பயுமே டீயில் வந்து சுகரோட குடிக்கக்கூடாது. ஐ நோ வெரி வெல் தட் ஐ எம் இன் அ மைனாரிட்டி ஹியர். ஸோ எனக்கு நல்லா தெரியும், நான் இந்த இடம் பொறுத்த வரைக்கும் மைனாரிட்டி லெவலில் தான் இருக்கேன். பிகாஸ் நிறைய பேர் வந்து சுகர் இல்லாமல்லாம் குடிக்க மாட்டாங்க. நம்ம ஊரில் வந்து சுகர் பேஷண்ட்ஸே சுகர் போட்டு தான் குடிக்கிறாங்க டீயை. ஸோ சுகர் இல்லாமல்லாம் வந்து குடிக்கிறது கிடையாது. ஸோ நானும் அந்த மாதிரி தான் சுகர் இல்லாமல் குடிப்பேன். பட் நிறைய பேருக்கு வந்து சுகர் இல்லாமல் குடிக்கிறது வந்து பிடிக்காது. பட் ஸ்டில் ஹவு கேன் யூ கால் யோர் செல்ஃப் அ ட்ரூ டீ லவர் இஃப் யூ டெஸ்ட்ராய் த ஃப்ளேவர் ஆஃப் யுவர் டீ பை புட்டிங் சுகர் இன் இட். ஸோ நீங்கள் வந்து அந்த சுகரோட வந்து டீ குடிச்சிங்கன்னா அதனுடைய ஃப்ளேவரே இருக்காது. அப்போ நீங்கள் ஒரு டீ லவர்னு சொல்ல முடியாது. உண்மையிலே டீ லவராக இருந்தால், டீ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த டீயுடைய ஃப்ளேவரை வந்து நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா சுகர் இல்லாமல் தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. It would be equally reasonable to put in pepper or salt.
ஸோ டீயில் சுகர் போட்டு குடிக்கிறது எப்படின்னா பெப்பர் சால்ட் போட்டு குடிக்கிறதுக்கு வந்து சமானம் தான். அது எப்படி இருக்கும், ஒரு பெப்பரோ சால்ட்டோ டீயில் போட்டு குடித்தா எப்படி இருக்கும், ஸோ அந்த உப்பு காப்பி மாதிரி உப்பு டீ ஆகிடும். ஸோ அதை தான் வந்து மீன் பண்ணுறாங்க இந்த இடத்துல. ஒரு பெப்பரோ சால்ட்டோ போடுறது மாதிரி தான் டீயில் வந்து சுகர் போடுறதுன்றது. ஸோ சுகரை வந்து அவாய்ட் பண்ணணும், போடக்கூடாது. If you sweeten it, you are no longer tasting the tea, you are merely tasting the sugar. பட் அது வேணால் உண்மையாக இருக்கலாம். அதாவது நம்ம டீயில் வந்து சுகர் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த டீயினுடைய ஃப்ளேவர் இருக்காது, ஏதோ இனிப்பாக நம்ம குடிக்கிறோம் அவ்வளோதான். ஒரு இனிப்பான பெவரேஜ் வந்து குடிக்கிறது மாதிரி தான் இருக்கும். டீயினுடைய டேஸ்ட் வந்து அதில் இருக்காது. யூ குட் மேக் அ வெரி சிமிலர் ட்ரிங்க் பை டிசால்விங் சுகர் இன் பிளெயின் ஹாட் வாட்டர். எஸ். ஸோ நீ வந்து அந்த டேஸ்ட் உனக்கு வேணும்னா நீ வெறும் ஒரு ஹாட் வாட்டரில் வந்து சுகரை வந்து மிக்ஸ் பண்ணி நீ குடிச்சினாலும், டீயை வந்து நீ சுகரை மிக்ஸ் பண்ணி குடிச்சினாலும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ரியலாகவே இந்த டீயினுடைய டேஸ்ட் வந்து உனக்கு Some people would answer that they don't like tea in itself, that they only drink it in order to be warmed and stimulated, and they need sugar to take the taste away. ஸோ சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டீ வந்து பிடிக்காது, ஆனால் எதுக்காக குடிக்கிறோன்னா ஜஸ்ட் ஒரு எனர்ஜிக்காக தான் வந்து குடிக்கிறோம். ஸோ அந்த டீயினுடைய டேஸ்ட் தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் சுகர் ஆட் பண்ணி குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. To those misguided people, I would say, try drinking tea without sugar for say a fortnight and it is very unlikely that you will ever want to ruin your tea by sweetening it again. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கும் நான் ஒன்று தான் சொல்கிறேன், நீங்கள் இந்த டீயை வந்து சுகர் இல்லாமல் ஒரு தடவை குடிச்சு பாருங்கள். அப்படி நீங்கள் குடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து அந்த டேஸ்ட் வந்து பிடிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டீயை வந்து மறுபடியும் ஸ்வீட்டன் பண்ணி குடிக்கணும், அதை வந்து அந்த டீயினுடைய டேஸ்ட்டை வந்து கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க அந்த சுகர்லெஸ் டீக்கு அப்படின்னு சொல்கிறாரு. These are not the only controversial points to arise in connection with tea drinking, but they are sufficient to show how subtilized the whole business has become. There is also the mysterious social etiquette surrounding the teapot. Why is it considered vulgar to drink out of your saucer, for instance? And much might be written about the subsidiary uses of tea leaves, such as telling fortunes. ஸோ ரொம்ப பெரிய லைனாக போயிட்டுருக்கு. I'll just explain this. These are not the only controversial points to arise in connection with tea drinking. ஸோ இதெல்லாம் வந்து டீ ட்ரிங்கிங்கோட வந்து இருக்கக்கூடிய முரண்பாடுகளான வந்து பாயிண்ட்ஸாக இருக்குது. பட் தே ஆர் சஃபிஷியன்ட் டு ஷோ ஹவு சப்டிலைஸ்ட் த ஹோல் பிஸ்னஸ் ஹேஸ் பிகம். ஆனால் வந்து இந்த பாயிண்ட்ஸே போதும், ஒரு டீ ட்ரிங்கிங் வந்து எப்படியெல்லாம் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி மொத்தத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸே போதுன்னு நினைக்கிறேன். தேர் இஸ் ஆல்சோ த மிஸ்டீரியஸ் சோஷியல் எட்டிக்வெட் சரௌண்டிங் த டீ பாட் அண்ட் மச் மைட் பி ரிட்டன் அபவுட் த சப்சிடரி யூசஸ் ஆஃப் டீ லீவ்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே ஒரு சோஷியல் பிஹேவியரும் நமக்கு தெரியுது. ஒவ்வொருத்தருடைய மிஸ்டீரியஸ் மீன்ஸ் ஒரு புரியாத, அதே மாதிரி விளக்க முடியாத ஒரு சோஷியல் பிஹேவியர். எட்டிக்வேட் மீன்ஸ் சோஷியல் பிஹேவியர் வந்து இந்த டீ பாட்டை வச்சே நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு சொசைட்டிலையும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு கருத்து வந்து இருக்குது இந்த டீ ட்ரிங்கிங் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு டீ லீவ்ஸ் பற்றி யூசர்ஸ் இதுக்கு மேலே எவ்வளோ எழுத முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதை தவிர்த்து வேறு என்ன சொல்லலாம், such as telling fortunes, predicting the arrival of visitors, feeding rabbits, healing burns and sweeping the carpet. ஸோ வேறு ஏதாவதுன்னா கூட நம்ம எழுதலாம், யூசஸ் ஆஃப் டீ லீவ்ஸ் எழுதலாம், அல்லது விசிட்டர்ஸ் அரைவல் பற்றி நம்ம எழுதலாம், ஃபீடிங் ரேபிட்ஸ் அப்படின்னு எழுதலாம், ஒரு பேர்ன்ஸ் ஏதோ ஒன்று அடிபட்டிருக்கு, எரிஞ்சு போன காயத்தை வந்து எப்படி ஆற வைக்கிறதுன்னு எழுதலாம், கார்பெட் எப்படி ஸ்வீப் பண்ணுறதுன்னு எழுதலாம். ஸோ இந்த டீ இது பொறுத்த வரைக்கும் இவ்வளோ எழுத முடியும், இவ்வளோ தான் எழுத முடியும்னு நினச்சேன், அது எழுதியாச்சு அப்படின்னு சொல்கிறார். It is worth paying attention to such details as warming the pot and using water that is really boiling so as to make quite sure of wringing out of one's ration the 20 good strong cups of the 2 ounces properly handled ought to represent. ஸோ என்ன சொல்கிறார் ஃபைனலாக, எதில் வந்து நம்ம ரொம்ப அட்டென்ஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னா அந்த பாட்டை வந்து லேசாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாயிலிங் வாட்டரை வந்து சேர்க்கணும். அது அந்த மாதிரி நம்ம செய்யும்போது வந்து ஒரு 20 குட் கப் ஆஃப் டீ குடிக்கிறதுக்கு 2 ஸ்ட்ராங் கப் 2 ounces சின்ன கப்ஸ் வந்து குடிச்சிட்டு போயிடலாம். ஒரு 20 டீ வந்து ஒழுங்காக இல்லாத டீ 20 டீ குடிக்கிறதுக்கு ஒரு 2 டீ ஸ்ட்ராங்காக போட்டு குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்தை வந்து ஜார்ஜ் ஆர்வெல் சொல்கிறாரு. ஸோ எதிலிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, டேக்கன் ஃப்ரம் த கலெக்டட் எஸ்ஸேஸ் ஜேர்னலிசம் அண்ட் லெட்டர்ஸ் ஆஃப் ஜார்ஜ் ஆர்வெல். ஸோ வால்யூம் 3 1943-45 பென்குவின். ஸோ அந்த எஸ்ஸேஸ்லேருந்து கலெக்டட் எஸ்ஸேஸ்லேருந்து தான் வந்து இந்த பார்ட் உனக்கு எடுத்திருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த லெசன் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு.
அண்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோமா? தேங்க்யூ.